தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சென்னை செய்த பாக்கியம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சுவாமிஜி 1929 தமது முதல் புத்தகத்தை வெளியிட்டார். பிராக்டிஸ் ஆஃப் யோகா வால்யூம் 1 என்ற அந்த நூல் சென்னையில் அச்சிடப்பட்டது. சுமார் 20 ஆண்டுகள் வெளியிடங்களில் உள்ள அச்சகங்களில்தான் குருதேவரின் நூல்கள் அச்சடிக்கப்பட்டன. ஆசிரம அச்சகம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரும் கூட அதிக வேலையின் காரணமாக பல புத்தகங்கள் வெளி அச்சகங்களில் தான் தயாராயின. சென்னையில் உள்ள கணேஷ் கம்பெனியார்தான் குருதேவரின் நூல்களை முதலில் அச்சிட்டவர்களாவர். பிராக்டிஸ் ஆஃப் யோகா வால்யூம் 1, பிராக்டிஸ் ஆஃப் வேதாந்தா, எ ட்ரிப் டு கைலாஷ் ஆகிய 3 புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டார்கள். அதை அடுத்து PK விநாயகம் தமது ஹிமாலயன் யோகா தொடர் வரிசையில் குருதேவரின் சுமார் 1 டஜன் நூல்களை வெளியிட்டார். இவற்றில் குண்டலினி யோகம், யோக ஆசனங்கள், ராஜயோகம், பிராணாயாம பயிற்சி ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். அமிர்தசரஸை சேர்ந்த ஒரு நிறுவனத்தார் ஆன்மபோத தொடரில், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் சீரீஸில் குருதேவரின் மிக பிரபலமான ஷுர் வேஸ் ஃபார் சக்சஸ் இன் லைஃப் அண்ட் காட் ரியலைசேஷன் என்ற புத்தகம் உட்பட சுமார் 1/2 டஜன் புத்தகங்களை பிரசுரித்தார்கள். கோரக்பூர் கீதா பிரஸ் நிறுவனத்தார் சுவாமிஜியின் மைண்ட், இட்ஸ் மிஸ்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரோல் என்ற புஸ்தகத்தையும், லாகூரை சேர்ந்த நாசீர்தாஸ் நிறுவனத்தார் பிராக்டிக்கல் லெசன்ஸ் இன் யோகா என்ற நூலையும், டெய்லி ஹெரால்டு ஸ்தாபனத்தார் ஹவு டு கெட் வைராக்யா என்ற புத்தகத்தையும் வெளியிட்டனர். சுவாமிஜியின் பல நூல்கள் பல இடங்களில் இருந்து வரத் தொடங்கவே தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் ட்ரஸ்டிகள் குருதேவரின் வெளியீடுகள் அனைத்தையும் மையப்படுத்த விரும்பினர். இதன் விளைவாக சிவானந்தா பப்ளிகேஷன் லீக் 1938 தோற்றுவிக்கப்பட்டது. குறைந்த விலையில் குருதேவரின் நூல்களை மக்களுக்கு அளிப்பது அதன் நோக்கம். இந்த ஸ்தாபனம் குறைந்த காலத்தில் நிறைய நூல்களை வெளியிட்டது. 1937 செப்டம்பர் 8 அன்று குருதேவரின் வைர விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதை ஒட்டி உலகெங்கிலும் இருந்து நிறைய காணிக்கைகள் வந்து குவிந்தன. அதில் பெரும் பகுதியை நூல் வெளியீட்டிற்காக குருதேவர் ஒதுக்கினார். நாள் காலையில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த லிலியேன் சமாஷ் என்னும் பக்தர் சுவாமிஜியிடம் 40,000 ரூபாய்க்கான செக் ஒன்றை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட குருதேவர் மிக மகிழ்ச்சியுடன், எனது கையெழுத்து பிரதிகள் அனைத்தையும் நீங்கள் காப்பாற்றிவிட்டீர்கள், நான் அவை அனைத்தையும் அச்சிட்டு வெளியிடுவேன் என்று கூறினார். உடனே அலகாபாத், அம்பாலா, பெங்களூர், சென்னை போன்ற பல இடங்களுக்கும் அவற்றை அனுப்பி அவர் அச்சிட ஏற்பாடு செய்தார். குருதேவரின் தெய்வீக வாழ்க்கை செய்தியானது எங்கும் பரவிற்று. இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிரச்சனை பயங்கர வடிவில் தாண்டவமாடியது. லாகூரிலும் கல்கத்தாவிலும் குருதேவரின் பல நூல்கள் அகப்பட்டு கொண்டன. குருதேவர் சிரித்துக்கொண்டே, பகவானுடைய சுதர்சனம் இருக்க நமக்கேன் பயம் என்று குறிப்பிட்டார். அவர் கூறியதைப் போலவே வியக்கத்தக்க முறையில் அந்த புத்தகங்கள் அனைத்தும் கொஞ்சமும் சேதமின்றி ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தன. கல்கத்தாவை சேர்ந்த பக்தர் காசிராம் குப்தா குருதேவரின் 18 நூல்களை தாம் பிரசுரிக்க விரும்புவதாக தெரிவிக்கவே உடனே தமது மூத்த சீடர் ஒருவரை கல்கத்தாவிற்கு அனுப்பினார். சில மாதங்களுக்குள் வண்டி வண்டியாக புத்தகங்கள் ஆசிரமத்தில் வந்து குவியலாயின. குருதேவர் மேலும் மகிழ்ச்சியுடன் அவற்றை வாரி வாரி வழங்கலாயினார்.
அதை கேட்ட காசிராம் குப்தா மகிழ்வடைந்து வாரி வழங்குவது குருதேவரின் திருப்பணி. அவர் கையில் தொடர்ந்து புத்தகங்கள் இருக்குமாறு செய்வது நம் கடமை என்றார். 1929 குருதேவரின் முதல் புத்தகம் வெளிவந்ததிலிருந்து 1963 அவரது மகா சமாதி வரை 300க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதி வெளியிட்டார். கீதை, உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றிற்கு விளக்கம், யோக வேதாந்தம் பற்றி எண்ணற்ற நூல்கள், மருத்துவம் பற்றி பல நூல்கள், சமயம், தத்துவம் ஆகிய பிரிவுகளில் எண்ணற்ற நூல்கள் தொடர்ந்து வெளிவந்தன. ஆசிரமத்தில் இவ்வளவு வேலைகளுக்கிடையில் அவருக்கு எப்படி நூல்கள் எழுத நேரம் கிடைத்தது என்று ஒரு பக்தர் கேட்டபொழுது, ஒவ்வொரு பகுதிக்கும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் என்று ஒதுக்க வேண்டும். 6 மாதத்தில் பல பகுதிகளில் உங்களது முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள். முதலில் உங்களது மனத்தில் ஒரு திட்டம் உருவாக வேண்டும். பின்னால் செயலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்றார் குருதேவர். டைப் செய்வதற்காக கொடுத்த கையெழுத்து பிரதி நோட்டுகளை திருப்பிக் கொடுப்பதில் சில சமயங்களில் ஆசிரம அன்பர்கள் தாமதம் காட்டுவர். அதற்காக குருதேவர் அநேகம் நோட்டு புத்தகங்களை பயன்படுத்துவார். எப்பொழுதும் எழுதுவதற்கு தயாராக சிலவற்றை அலுவலகத்திலும் சிலவற்றை எழுதும் அறையிலும் வைத்திருப்பார். எப்பொழுதும் தயாராக பல பேனாக்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும். அதுபோலவே அவரது கண்ணாடிகளும் எழுதும் அறையில் ஒன்று, அலமாரியில் ஒன்று, அலுவலகத்தில் ஒன்று என்று பல இருக்கும். காரணம், அவற்றை தேடுவதில் நேரம் வீணாக கூடாது என்பது அவரது கருத்து. டார்ச் விளக்கை ஒன்றை படுக்கைக்கு அருகிலும், ஒன்று எழுதும் மேஜைக்கு பக்கத்திலும், ஒன்று அவரது சாய்வு நாற்காலிக்கு அருகிலும் என்று பல வைத்திருப்பார். இரவிலும் ஏதாவது நல்ல கருத்துக்கள் மனதில் உதித்தால் உடனே எழுந்திருந்து அவற்றை குறித்து வைப்பார். குருதேவர் நாற்காலி மேஜையை பொதுவாக பயன்படுத்த மாட்டார். அது அவருக்கு சௌகரியமாக தென்படவில்லை. புத்தகங்களையும் நோட்டுகளையும் வசதியாக விரித்து வைக்க முடியாது என்பதால் தரையிலேயே அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய டெஸ்கைத்தான் பயன்படுத்துவார். சில சமயங்களில் குருதேவர் தாமே டைப் செய்வார். ஷுர் வேஸ் ஃபார் சக்சஸ் இன் லைஃப் அண்ட் காட் ரியலைசேஷன் என்ற நூல் எந்தவித எழுத்து பிரதியுமின்றி குருதேவரால் நேரடியாகவே டைப் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டது. எழுதாமல் என்னால் இருக்க முடியாது. பார்க்கும் சக்தி என்னிடம் இருக்கும் வரை நான் எழுதிக்கொண்டே இருப்பேன். நான் ஒருவேளை குருடாய் போனாலும் கூட நான் சொல்ல சொல்ல பிறர் எவரையாவது எழுத வைப்பேன். இவ்விதம் நல்லறிவை பரப்பும் எனது ஞான பிரச்சாரத்தை என் வாழ்நாள் இறுதி வரையிலும் நான் தொடர்வேன் என்று ஒருமுறை தமது சீடர் ஒருவரிடம் குருதேவர் கூறினார். 1950 பிப்ரவரியில் அவருடைய வலது முழங்கையில் தாங்க முடியாத வலி உண்டாயிற்று. குறைந்தபட்சம் 2 நாட்களுக்காவது எழுதுவதை குறைத்து கொண்டால் நல்லது என்று டாக்டர்கள் அவரிடம் கூறினார்கள். ஆனால் குருதேவர் கேட்கவில்லை. அது மரணத்துக்கு நிகர். இந்த வலி சரியாகிவிடும். எழுதுவதை என்னால் நிறுத்த முடியாது என்றார் அவர். நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.